ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போடும்போது அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் எம்டர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்டர்க்கில் வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்ட விஷயம், ப்ரோ வந்து இப்போ எந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஹிட்டு கிடைக்கவே மாட்டேங்குது. ஏற்கனவே நான் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி 5 மாதத்துக்கு முன்னாடி கூட நான் வந்து ரெகுலராக செஞ்சிட்ருக்க ஒர்க்கு கூட இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்யூஷன் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு வீடியோவில் ஸ்கிரிப்டு வந்து ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுங்கள். இப்போ டர்க் மாஸ்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மற்ற எந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணாதீங்க. பேண்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேண்டா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் எம்டிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அடுத்தது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, குக்கீஸ் கிளியர் பண்ணணும், கேட்சி கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி அடிக்கடி கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, டர்க் மாஸ்டரில் வந்து 1 செகண்ட் 2 செகண்ட் தான் வச்சு நீங்கள் கேட்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு பதிலாக வந்து 0 வச்சு நம்ம வந்து கேட்ச் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் போன வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த மெத்தடு வந்து நான் சொல்ல போகிற மெத்தடு பார்த்திங்க அப்படின்னா 100% வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக நெட்டு ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரௌசருடைய ஆக்டிவிட்டீஸும் ஃபாஸ்ட்டாக மாறி ஹிட்டு வந்து கேட்ச் ஆகும் அப்படின்னு வந்து என்னால் 100% சொல்ல முடியாது. அவங்கவுங்களுடைய சிஸ்டத்துடைய கான்ஃபிகரேஷனை பொறுத்து தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் இருக்கிறனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆர்டிபி வந்து மாதத்துக்கு குறைஞ்சது வந்து ஒரு 2000 செலவு பண்ணி கூட ஆர்டிபி வாங்குகிறாங்க. அந்த 2000 செலவு பண்ணி என்ன கிடைக்கிது கான்ஃபிகரேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32 ஜிபி ரேமு, 500 ஜிபி ஹார்ட் டிஸ்கில் i3 ப்ராசஸரோட சர்வர் வந்து ஆர்டிபியில் கிடைக்கிது. இதை வந்து அவங்க வாங்கி ப்ராக்ஸியை வந்து ரெசிடென்டல் ப்ராக்ஸியை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து கேட்ச் ஆகுது. இப்போ நமக்கு வந்து நம்மளும் வந்து ஓரளவுக்கு 8 ஜிபி ரேமு, i3 ப்ராசஸரு இந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருந்தாலும் ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரே ஒரு விஷயந்தான். அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ், டொமைன் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்எஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டோட்டலாக வந்து இப்போ சிஸ்டத்தை வந்து டோட்டலாக வந்து நெட்டு யூஸ் பண்ணுறத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஸ்கிரிப்டோ இல்லை வந்து ஒரு வெப்சைட்டோடைய பர்ஃபார்மன்ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டிஎன்எஸ் யூஸ் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை நான் சொன்னது சரியில்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லலாம். இப்போ நான் டிஎன்எஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து வேர்ல்ட்லேயே ஃபாஸ்ட் டிஎன்எஸ்னால் என்னங்கிறத பார்ப்போம். ஃபாஸ்டஸ்ட் டிஎன்எஸ், பப்ளிக் டிஎன்எஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெப்சைட் பார்த்திங்கன்னா lifewire.comனு ஒன்று வருது. இந்த வெப்சைட்டில் இந்த வருஷம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிஎன்எஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா கூகுளுடைய டிஎன்எஸ் வந்து தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க பாருங்கள். 8888 இந்த 48 இருக்கும். அப்புறம் வந்து செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா 8844 இந்த 4 டிஜிட் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் சர்வர் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து குவாட் 9 சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் டிஎன்எஸ் ஹோம் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ளவுட்ஃப்ளையர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இதுவும் நல்லா ஃபேமஸான ஒரு சர்வர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் ப்ரௌசிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து ஆல்டர்னேட் டிஎன்எஸ்ஸு, அப்புறம் ஆட்கார்ட் டிஎன்எஸ். இதுதான் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற
ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க்கு டிஎன்எஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதை குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டிஎன்எஸ் தான் குடுக்குறாங்க. இது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயே குடுத்துருக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இதோட கூகுளுடைய டெவலப்பர் பேஜே இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெவலப்பர் பேஜுக்கு போகும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரை இட் அவுட்னு கொடுத்துருப்பாங்க. கான்ஃபிகர் யுவர் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படி இப்போ நெட்வொர்க் செட்டிங்ஸில் போயிட்டு ஐபி அட்ரஸ் வந்து இந்த ஐபி அட்ரஸ்க்கு மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. தெரியாதவங்க பார்த்துக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து மாற்றுறது. இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு வேறு எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ எங்கே போகணும் அப்படின்னா, இங்கே கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு, இப்போ என்னோடய ஜியோ யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து நெட்வொர்க் ஐக்கானை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நெட்வொர்க் ஷேரிங் சென்டருங்க கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்னோடய நெட்வொர்க்குடைய டீட்டெயில்ஸ் காமிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கனெக்ஷனுங்கிறதுல வந்து லோக்கல் ஏரியா கனெக்ஷனுங்கிறது கிளிக் பண்ணுறேன். டேரெக்டாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதோடைய ஸ்டேட்டஸ் காமிக்கும். இங்கே ஸ்டேட்டஸில் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்பீடு இருக்குது, மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ வரும்ங்கிறத இங்கே டீட்டெயில்ஸ் காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி வெர்ஷன் வந்து 6 இருக்குது, ஐபி வெர்ஷன் 4 இருக்குது. எனக்கு வந்து ரெண்டுமே இருக்குது. ஆனால் IP4 தான் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து கீழே வந்து எங்கே போகணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஐபி V6ன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் 6 அப்படின்னு இருக்கும். அதுவும் மாற்றிக்கலாம், இதுவும் மாற்றிக்கலாம். கீழே வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் 4 நம்ம வந்து மாற்ற போகிறது இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் 4 தான். இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆப்டைன் டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலின்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் த ஃபாலோவிங் டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸ் அப்படிங்கிறத ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம கூகுள் டிஎன்எஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஎன்எஸ் வந்து அப்படியே காப்பி பண்ணி இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே செகண்டரி டிஎன்எஸ் இதுதான், இதையும் வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெண்டையும் பேஸ்ட் பண்ணியாச்சுங்களா. பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இதை டிக் பண்ணக்கூடாது, ஓகே கொடுத்துருங்க. இங்கே வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆயிரும். ரெஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு வந்து நெட்டு கனெக்ட் ஆயிரும். மறுபடியும் டிஎன்எஸ் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா நெட்டு வந்து கனெக்ட் ஆகாது. ஓகே, இது வந்து இது கொடுக்குறதுனால ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. நமக்கு வந்து என்ன ஐபி அட்ரஸ் வந்து இருக்குதோ அந்த ஐபி அட்ரஸ் தான் வந்து ஷோ ஆகும். அந்த ஐபி அட்ரஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து டொமைன் நேம் சர்வர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி ஓப்பன் நெட்வொர்க் ஷேரிங் சென்டர்னு கிளிக் பண்ணிவிட்டு லோக்கல் ஏரியா கனெக்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இங்கே வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் 4 கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கும். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்கே கீழே நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது இருக்கும். திரும்ப வந்து இங்கே அப்டைன் கொடுத்துட்டு திரும்ப யூஸ் த ஃபாலோவிங் அது கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் போயிடும். திரும்ப நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா. இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்கிரிப்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக ரன் ஆகும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஹிட்டு கேட்ச் ஆகிறது கொஞ்சம் ஒரு 30% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் அந்த சொல்யூஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.